Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் பார்ட்டில் யூஸிங் இஃப் இஃப்பை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 more questions for 11th and 12th students. So this video is very useful to you. Rewrite using if without changing the meaning. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 sentences அப்படின்றது இருக்கும். கொடுக்கப்பட்ட அந்த 2 sentencesையும் நம்ம இஃப்பை யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மேக் பண்ண போகிறோம். பட் அதனுடைய மீனிங் அப்படின்றது மாறக்கூடாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிஃபோர் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் இஃப்பை யூஸ் பண்ணி இஃப் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மிக்ஸ்டு கண்டிஷனல் தான். நம்ம எந்த கண்டிஷனல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரூலை ஃபாலோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட் ஒன், ஐ ப்ளே வெல், ஐ வின் த மேட்ச். இங்கே 2 சென்டென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளே வெல், நான் நல்லா விளையாடுவேன். ஐ வின் த மேட்ச், நான் மேட்சை வின் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இது நம்ம இஃப்பை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மேக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? ஏற்கனவே டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம். 0 கண்டிஷனல், ஃபஸ்ட்டு கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல். இது எந்த டைப்பில் வரும்? இந்த டைப்பை பார்த்தோம் அப்படின்னா இது ப்ராபபிள், பாசிபிலிட்டிஸ், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை எந்த கண்டிஷனில் சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனலில் சொல்லலாம். ஓகே, இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். 4ல் 0, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இதில் இது ஃபஸ்ட்டு டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா இட் எக்ஸ்பிரஸஸ் த ஃப்யூச்சர் ஈவெண்ட். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதால இதை வந்து ஃபஸ்ட்டு டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதோடைய ரூல் என்ன? ஸோ ரூல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இட் கேன் பி டிவைடட் இன்டு 2 parts. ஒன் இஸ் if part, another one is main class. if class main class அப்படின்னு சொல்லுவோம். ifோட பார்ட்டில் ரூல் பார்த்தோம் அப்படின்னா if ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb. இங்கே verb பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் will or can or shall or may ப்ளஸ் v1 ஃபார்ம். ஓகே, இந்த ரூலை தான் அப்படியே இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இஃப் பார்ட் எழுத போகிறோம். ஸோ இஃப் சப்ஜெக்ட் இங்கே என்னவா இருக்குது? ஐ. இஃப் ஐ, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஐயோட அக்ரிமெண்ட்டு ப்ளே. ஸோ இஃப் ஐ ப்ளே வெல், இது இஃபோட பார்ட் ஓவர். இப்போ மெயின் கிளாஸ் எழுதுகிறோம். சப்ஜெக்ட் ஐ வில் வின் த மேட்ச். ஸோ வில் ப்ளஸ் v1 ஃபார்ம். இஃப் ஐ ப்ளே வெல் ஐ வில் வின் த மேட்ச். இதுக்கு மீனிங் என்ன? நான் நல்லா விளையாடினா இந்த மேட்சை வின் பண்ணுவேன். அப்போ அந்த சென்ஸை மாற்றாமல், அந்த மீனிங்கை மாற்றாமல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இஃப்பை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்கோம். இஃப் ஐ ப்ளே வெல் ஐ வில் வின் த மேட்ச். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூ கேன் கெட் 2 marks. ஸோ இந்த கொஷினை இப்படி எழுதணும் அப்படின்னா 2 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக கிராமர் பார்ட்டில் இஃப்லேருந்து ஒரு கொஷின் உண்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன், இட் rained, they cancelled the match. It rained, they cancelled the match அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மழையாக இருந்தது, மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க.
இதுதான் சொல்கிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஈவெண்ட். அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது எந்த டைப்பில் சொல்லணும் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸ் 3 தேர்ட் கண்டிஷனலில் தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன்ஸ். ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை தேர்ட் கண்டிஷனலில் சொல்லணும். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ப் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், மழையாக இருந்தது, மேட்சை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை தான் இப்போ நம்ம இஃப்பை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதனுடைய ரூல் என்ன? இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஹேட் ப்ளஸ் V3. ஸோ ஓகே, மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் would have V3. would have V3. ஓகே, இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் கண்டிஷன் எல்லாம் பார்க்கணும். வேறு என்ன பார்க்கணும்? இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாக ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவாக எழுத போகிறோம். நெகட்டிவாக எழுதணும் அப்படின்னா என்ன சேர்ப்போம்? நாட்டுன்றதை நெகட்டிவில் சேர்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த சென்ஸை நம்ம மாற்றாமல் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? இஃப் சப்ஜெக்ட் இட், இஃப் இட் ரெயின்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன ஃபார்மு? ஹேட் ரெயின்டு. நெகட்டிவ் சேர்க்கணுமா? இஃப் இட் ஹேட் நாட் ரெயின்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு they wouldn't have cancelled the match. If it had not rained, they wouldn't have cancelled the match. இதுக்கு மீனிங் என்ன? மழையே இல்லை, மழை பெய்யலை அப்படின்னா மேட்சை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ மழையாக இருந்தது, மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம என்னவோ பண்ணணும்? நெகட்டிவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக எழுதணும். இந்த க்ளூவை நாம வச்சுக்கணும். ஓகே, தேர்ட் ஒன். He did not explain the problem. I was not able to help him. ஓகே, இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னாலும் இதுவும் அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன்ஸ், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த வேர்பு பாருங்கள், did ப்ளஸ் explain, explained. did ப்ளஸ் explain என்ன சொல்வோம்? explained. was, இதுவும் past tense. அப்போது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அவன் அந்த ப்ராப்ளத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதனால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்லை, என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை. ஓகே, இப்போ நம்ம இதை இஃப்பை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ என்ன சொன்னோம்? ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக எழுதணும். இங்கே நெகட்டிவாக இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பாசிட்டிவாக எழுத போகிறோம். இஃப் he had explained the problem, I would have been able to help him. If he had explained the problem, past perfect had explained. Next, would have V3. This is the rule. I would have been able to help him. இங்கே எப்படி சார் பீன் வந்தது அப்படி கேட்டிங்க அப்படின்னா வாஸ். ஸோ வாஸ் அப்படின்றது V2 ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன சொல்வோம்? ஹேம் இஸ் ஆர். பாஸ்ட் டென்ஸ் V2 ஃபார்ம் என்ன சொல்வோம்? வாஸ் ஆர் வேர். V3 என்ன சொல்வோம்? பீன். இதோடைய V3 ஃபார்ம் பீன். இது பி வெர்ப்ஸ். அப்போ பீன் தான் V3 ஃபார்ம். அப்போ வாஸோட V3 ஃபார்ம் இங்கே என்னென்னா பீன். அதனால தான் இங்கே பீன் போட்டிருக்கோம். I would have been able to help him. Okay. Next to fourth one. Heat ice, it melts. Heat ice, it melts. ஐஸை ஹீட் பண்ணுறோன்னா என்னவாகும்? மெல்ட் ஆகும். இது ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தானே. அப்போ இது என்ன சொல்வோம்? ஜீரோ கண்டிஷ்னல். இது என்ன சொல்கிறோம்?
ஜீரோ கண்டிஷனல். அப்போ ஜீரோ கண்டிஷனோட ரூல் என்ன? ஓகே, இஃப் கிளாஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும், மெயின் கிளாஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். அப்போது எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஓகே, ஃபிஃப்த் ஒன், she is lazy. she is not liked by all. ஸோ அவள் சோம்பேறியாக இருக்கா, அதனால் அவளை யாருக்குமே பிடிக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி சொல்வோம்? அவள் சோம்பேறியாக இல்லைன்னா எல்லாரும் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாமே என்ன சொல்வோம்? கற்பனையான விஷயம். ஸோ ஒன்று நம்ம கற்பனையாக நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ அது என்ன சொல்லணும் அப்படின்னா செகண்ட் டைப்பில் சொல்லணும். கண்டிஷனல் கிளாஸ் 2, அன்ரியல், இமேஜினரி. அப்போ இங்கே ஆன்சர் என்ன பண்ணலாம்? இஃப் ஷீ வேர் நாட் லேசி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் ஒன் நெகட்டிவாக இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்பில் மட்டும் நம்ம நெகட்டிவ்ஸை மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவாக எழுதணும், செகண்டாக பாசிட்டிவாக எழுதணும். எந்த டைப்பில்? செகண்ட் டைப்பும் தேர்ட் டைப்பில் மட்டும்தான் இந்த ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ இஃப் ஷீ வேர் நாட் லேசி, இஃப் ஷீ வேர் நாட் லேசி, இங்கே பாசிட்டிவாக வந்து நம்ம நெகட்டிவாக எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டவுட் கேட்கலாம். சார் ஷீ வந்ததுன்னா அக்ரிமெண்ட்டு வாஸ் தானே சார் வரும், இங்கே ஏன் வேர் வரும்? இஃப் கிளாஸில் இமேஜினரி டைப்பில் மட்டும் வாஸ் வரக்கூடாது, வேர் தான் வரும், வேர் தான் கரெக்டு. இதை ஸ்பாட் எரரில் கூட கொடுப்பாங்க, நம்ம கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இஃப் ஷீ வேர் நாட் லேசி ஷீ வுட் பி லைக்டு பை ஆல். ஸோ இதுதாங்க ஆன்சர் கரெக்டு. ஓகே, second one, next one, sixth one, I am not a bird, I do not fly in the sky. நான் பறவை கிடையாது, என்னால் ஸ்கையில் பறக்க முடியாது. இது என்னது? கற்பனையான ஒரு விஷயம், இமேஜினரியான ஒரு விஷயம். அப்போ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. அப்போ இதை நம்ம பாசிட்டிவில் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? இஃப் ஐ வேர் எ பேர்ட் I would fly in the sky. இதோட ரூலே என்ன? பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு would ப்ளஸ் V1. அதே தான் இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு would ப்ளஸ் V1. இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா would ப்ளஸ் V1 ஃபார்மில் இருக்கணும். இஃப் ஐ வேர் எ பேர்ட் I would fly in the sky. ஓகே, seventh one, Madan ran slowly, he did not catch the thief. Madan ran slowly. Madan ஸ்லோவாக ஓடுறான். he did not catch the thief. அவன் தீஃபை பிடிக்கல. இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாலும் அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ இது எந்த டைப்பில் சொல்லுவோம்? தேர்ட் டைப், கண்டிஷனல் கிளாஸ் 3. அப்போ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இஃப் மதன் had not run slowly. ஃபஸ்ட்டு நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நம்ம எப்படி எழுதணும்? நெகட்டிவாக எழுதணும். இஃப் மதன் had not run slowly he would have caught the thief. செகண்டில் நெகட்டிவாக இருக்குது, நம்ம பாசிட்டிவாக எழுதுகிறோம். அதே சேம் ரூல் தான். பாஸ்ட் பர்ஃபெக்ட், இஃபோட பார்ட்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும், மெயின் கிளாஸில் would have V3. அப்போ இஃப் மதன் had not run slowly he would have caught the thief. Okay.